அண்ணன் தங்கை கதையாக திருப்பாச்சி, அம்மா மகன் கதையாக சிவகாசி, அப்பா பையன் கதையாக தர்மபுரி. அடுத்தவர் கதையும் நமக்காக சொல்லியிருக்கும் எப்போதும் உறவுகளை நம்பும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்துருக்க அத்தனை பேரும் பார்க்கும்போது ரசிகர்களாம் தெரியல, எல்லாம் உறவுகள் தான். வீராயி மக்கள் படத்தோட உறவுலாம் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. நிறைய விழாக்கள் வருவோம், அந்த படத்து பேர் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. இந்த வீராயி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டும். நான் தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி படைப்பு ரொம்ப அவசியம். உறவுகளில் அதோட மகிமையை, அதோட அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீராயி மக்கள் போன்ற படம் தமிழ் திரையுலகுக்கு ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. அந்த அபூர்வங்கிறது ஆபத்து. இன்னைக்கு நிறைய படங்கள் வருது, துப்பாக்கி கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், வன்முறைகள், யார் எவனை கட்டுறான்னு தெரிய மாட்டேங்குது, எவனை கொட்டுறான்னு தெரிய மாட்டேங்குது. கொள்றதுல பல விதத்தை காட்டுறாங்க. எப்படி வெட்டுறது, எப்படி நறுக்கிறது, எப்படி புதைக்கிறது எல்லாம் காட்டாங்க. உறவுகளை வளர்க்குறதுங்கிறது யார் காட்டு? அதுக்கு ஒரு இயக்குனர் இல்லை. அதுதான் நாகராஜ் கற்பனை. உண்மையிலே அவர் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரம் ஆகிப்போச்சு. ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும், படத்தை எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி படத்தை ஓட வச்சிடணும், எதாவது பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும், அது சம்பாதிச்சிடணும். எப்படி சம்பாதிக்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். நியாயம் சம்பாதிக்க பணம் தான் அது சம்பாதிக்கும். குறுக்கு வழியில் வேறு மக்கள் ஏமாத்துறது சம்பாதிக்கலாம், அந்த சம்பாதிச்சது கொள்ளை. அப்படி நிறைய இதெல்லாம் வருது. இந்த சூழலில் நம்ம நாகராஜ் கற்பை ரொம்ப மனசார நான் வாழ்த்துறேன். இந்த மாதிரி ஏற்றலாம் வெற்றி அடைஞ்சா தான் தமிழ் திரையுலகம் தரம் உயரும். எங்கள் அம்மா அக்கா சொல்றதா, தங்கச்சின்னு சொல்றதா, அம்மான்னு சொல்றாங்க. தீபா சங்கர் சகோதரி சொல்லிப்போம், சிறப்பாக பேசினாங்க. அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்துக்கு போன மாதிரி போச்சு. கிராமத்தில் போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படி ஒரு பேச்சு. அதில் ஒன்று சொன்னாங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு. பக்கத்து விட்டு வினோத் பெய்யணுமா, அது பரவாயில்ல. சிலர் இருக்காங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா, அம்மா வாட்சியா இருக்கு ஒன்றுமே தெரியலம்மா, அவ்வளோ பிள்ளைலாம் வாழ்றாங்க. கிராமங்களில் நம்மளாம் இங்கேருந்து பெரிய வசனம் எடுத்தா கிராமங்களில் விவசாயம் இருக்குது, பஞ்சு டேலாக இருக்குது, வேளாண்மைலாம் தெரியும். பட்டு அடிப்பாங்க. நம்ம மிரண்டுவோம், எவ்வளோ சாப்பாடு அடிக்கிறாங்க. அவங்களாம் கொண்டு தான் நாங்களாம் காலி. இங்கே இருக்க இயக்குனர்லாம் போக வேண்டியதான். அவன் வேறு வரக்கு வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கானுங்க. இங்கே கொண்டாந்து இறக்கணும், கிராமத்தில் இறக்கணும், ஒட்டு முதல் இயக்கணும் காலி. அவ்வளோ விஷயத்தில் இருக்காங்க. எங்களால் ஒரு வீடு உள்ள வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு 200 குடும்பம் இருந்துச்சுன்னா அது 20 குடும்பத்தை ஆம்பளை குறைச்சி சொல்லுவாங்க. அந்த குடும்பம் இந்த குடும்பம். பெரும்பாலான குடும்பத்துக்கு பொம்பளை தான். வள்ளியம்ம குடும்பம், மூக்காய் குடும்பம், ஆமாம் இது ராக்காய் தோட்டம், இது செண்பு வயல். பொம்பளை பரிசுலாம் கிராமம் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் தான் ஆளுமை, அப்படிதான் ஆளுமை. குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான். அதனால கிராமங்களில் ஆம்பளைக்கு பல வேலை இருக்கும். என்ன கூட தெரியும், பொம்பளை பேசுவோம். சொன்னார் சார், இன்னார் மகன், எனக்கே அப்படித்தான். நம்ம பேசுவாங்க, இன்னார் மகன் வாங்க
அப்போ பெண்மைங்கிறது பெரிய விஷயம். இந்த டைட்டில் இந்த வீராயி மக்களுங்கிறது அதில் அவ்வளோ ஒரு பவர் நடிச்சிருக்க எல்லாருமே. படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோடு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு. அதனால நிறைய பேர் இப்போ கேபிள் அவர்கள் ஆடியோ வாங்கியிருக்கவங்க எல்லாருமே பாட்டை கேட்டு படத்தை பார்த்து நாங்களாம் யூகத்தில் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த படத்தோட ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. அவங்க படம் பார்த்துட்டு வியந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொன்னதான் உண்மையாக தான் இருக்கும். படம் வெற்றி அடையணும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசில் டூரிங் தேட்டரில் பார்த்துருக்கேன். அபூர்வ சகோதரர்கள், பழைய அபூர்வ சகோதரர்கள் ரங்காராவ் நடிச்சது. அது ஒரு பாட்டு வரும், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பாட்டு. அந்த பாட்டுலாம் தேட்டரில் கேட்டு அழுகாத ஆள் இருக்காது. எனக்கு இதில் இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு அந்த ஞாபகம், அந்த அபூர்வ சகோதரர்கள் ஞாபகம். இந்த 3 பேர் ஒருத்தர் ஏறாம பாருங்க, அதை பார்க்கும்போது அது ஞாபகம். அது மாதிரி மாயன்னு குடும்பத்தார் நம்ம ரவிமரியாலும் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் மக்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உறவுகள் வந்து வளர்க்கணும், பாத்தோட இருக்கணும்னா இந்த மாதிரி படம் மாட்டி அப்போ பார்த்துக்கணும். சும்மா ஆக்ஷன் படம் சண்டை படமாக பார்த்துக்கிட்டு உள்ள உறவும் போயிடுது. நான் படம் போடும்போது திருப்பாச்சியாக இருக்கட்டும், சிவாசியாக இருக்கட்டும், வரிசையாக சொன்னாங்க அண்ணன் தங்கச்சியா அம்மா பையன். நான் படம் போடும்போது இந்த ஆக்ஷன் பார்க்கு மற்ற சாங்ஸு காமெடி சீன்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது நான் இங்கே டைரக்டராக இருப்பேன். ஆனால் அண்ணன் தங்கச்சி அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது நான் அண்ணனாக மாறிடுவேன். அதே மாதிரி அம்மா பையன் சீன் எடுக்கும்போது அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது அங்கே நான் டைரக்டராக இருக்க மாட்டேன், அங்கே நான் மகனாக மாறிடுவேன். அக்கா தம்பி சினிமா எடுக்கும்போது மற்ற சீன்லாம் இப்போ ஊருக்குள்ள பார்க்கலாம், அப்படி சட்டை பிடிச்சி அடிக்கணும் போவோம், எல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் அக்கா தம்பிக்கும்போது நான் தம்பியாக மாறிடுவேன். அது மாறினா தான் அந்த படம் சிறப்பாக அமையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாகராஜ் கப்பி அவர்கள் நானாவது மொத்த படத்தில் ஒரு 20% அப்புறம் ஒரு அண்ணனா தம்பியா மகனா மாறி இருப்பேன். இந்த ஆள் மொத்த படம் மாறிப்பான். மொத்த படம் டேரக்டர் மொத்த படம் உறவே மாறிட்டான். அந்த மாதிரி ஏற்ற நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு கிராமங்களில் நம்ம கிராமத்தை பெருசாக பேசுகிறோம், கிராம உறவுகளை பெருசாக பேசுகிறோம். அது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த உறவுகளை பிரிசல், உறவுகளை பிரிவு அங்கே போய் தனிமை ஏற்பட்டுருக்கு. முன்னெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு முடிவாயிட்டா, வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா செவ்வாய்க்கிழமையே இந்த வீட்டில் 20 பேர் கூடிடுவாங்க. அதுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் 40 பேர் இருப்பாங்க. சித்தப்பா சித்தி அந்த பசங்க இந்த பசங்க ரொம்ப அத்தனை வேலை பார்க்குங்க, ஒவ்வொன்றும் வேலை பார்க்குங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு கல்யாணம்னா வெள்ளிக்கிழமை 9 மணி தான் வரான் வீட்டுக்கு சொந்தக்காரங்க. உண்மை இல்லையா? நான் பார்க்குறேன், நான் கிராமத்தான் தான் வழியோட பார்க்குறேன். அப்போ கல்யாணத்துக்கு வந்து முடிஞ்சு என்ன பண்ணுறான், அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2-3 நாள் இருப்பாங்க வீட்டில் சொந்தங்கள். 20 பேர் இருப்பாங்க. கொஞ்சமாக போடுறாங்க. கல்யாணத்துக்கு மறுநாள் 30 பேர் இருப்பான், அதுக்கு அடுத்த நாள் 20 பேர் இருப்பான், அதுக்கு அடுத்த நாள் 10 பேர் இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த குடும்பம் மட்டும் என்ன குடும்பம் அவங்க மட்டும் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க, எப்படா சாப்பிட்டு மொய்யலிட்டு ஓடுவாங்க, பந்திக்கு ரெடியாகிறான். கல்யாணத்துக்கு மறுநாள் இந்த அப்பா அம்மா மாப்பிள்ளை பொண்ணு உங்க அண்ணன் தம்பி கூட இருந்தால் அந்த குடும்பம் மட்டும் தான் வீட்டில் இருக்கு, வேற உறவு எதுவுமே இல்லை. உண்மையா இல்லையா? எல்லாரும் இங்கே கிராமத்தில் இருக்கவங்க தான் இதா பரவாயில்லைங்க. ஒரு வீட்டில் திடீர்னு சாவு வந்துடும், அது திடீர் விழுது தானே, திடீர்னு சாவு சேர்த்துருவாங்க. சாவு விழுந்த உடனே வந்துடும், உறவுலாம் வந்துடும், கூடும், சாவு எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. மறுநாள் அந்த சாவு வீட்டில் மறுநாள் ஒரு 15-20 வரை இருப்பாங்க. ஏன்னா பையனை பறிப்படுத்தவங்களோ அப்பனை பறிப்படுத்தவங்களோ கொண்டாடி பறிப்படுத்தவங்களோ அந்த குடும்பம் காப்பி சாப்பிடாது.
அப்போ இந்த சொந்தம் தான் காப்பி போட்டு அக்கா காப்பி கொடுக்கா, ஐயா கொஞ்சம் ரெண்டு குடிட்டு சாப்பிடியா, அத்தா கொஞ்சம் தண்ணி குடியா குடித்தா, கெஞ்சி அவங்க மனசு இருக்காது. இவங்க வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை இட்லியோ ஒரு இட்லியோ சாப்பிட. இன்னைக்கு ஒரு வீட்டில் யாரோ இறந்துட்டா, வர்றாங்க கூடுறாங்க, அடக்கம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு மறுநாள் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்து ஒரு காப்பி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. யாரு பையனை பறி கொடுத்த அம்மாவுக்கு காப்பி போட்டு குடிக்குமா? அப்பாவை பறி கொடுத்த மகளை கொண்டாட்டிய அவங்களுக்கு காப்பி போட்டு சாப்பிடுவாங்களா? இதுதாங்க உறவு, இதுதான் உறவு. அந்த உறவு எங்கே போச்சு? பசியோடு இருக்கும்போது ஆறுதலா அரவணைப்பா 4 சோறு கொடுக்குற அந்த உறவு போச்சுங்க, போச்சு. இந்த மாதிரி படங்கள் சொல்றேன், வீராயி மக்கள் மாதிரி படங்கள் வந்தா தான் அந்த ஊர்ல அருமை தெரியும், பாசத்தின் பெருமை தெரியும். எல்லாத்தையும் தொலைச்சு நிற்கிறோம், ஓடுறோம் சம்பாதிக்கிறோம், கடைசி எங்க நிற்க போறோம்? ஒண்ணுமே லைஃப். உறவுகளோட அது அரவணைச்சு நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து ஆதரவு இருந்தா தான் அது உறவு, இல்லைன்னா அது பேர் உறவே இல்லை. அதுக்கு என்ன பேர் சொல்றதுன்னு தெரியல. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம், ஏன்னா இந்த மேடை உறவுகளை பற்றி சொல்ற மேடை, இங்கேதான் சில விஷயங்களை மனசு விட்டு பேச முடியும். ஒரே விஷயம் சொல்லிடுறேன், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, நிறைய குடும்பங்கள்ல ஒரு பிள்ளை தான் இருக்கு, ஒரு பிள்ளை போய் மணலை கொண்டோம், 2வது பிள்ளை வேணாம், பெண் பிள்ளையா பொம்பளை பிள்ளைங்க வச்சு ஒன்று போதும், ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்று போதும். இங்க எங்கே ஆபத்துனா, இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அப்பா அம்மா இறந்துக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் இன்னொரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு இல்லை, அந்த குழந்தை அனாதை குழந்தை. ஏன் சொல்றேன்னா, அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும், அந்த குழந்தை யாரு மாமா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை பெரியம்மான்னு சொல்லும். சொல்லுங்க, யாரை சொல்லும்? அப்பா அம்மாங்கிற உறவை தவிர அது பெரிய அனாத குழந்தை. அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்தப்படி, ரத்தத்தின் பிரிவு, அது உறவு உள்ளது, அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான். அவங்க அப்பா அம்மா, அவங்களோட அந்த அப்பா அம்மாவோட ரத்தத்தின் பகுதி தான் நம்ம. ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, இதுதாங்க உறவு. இந்த உறவு இல்லாம இருக்கிற குழந்தை அனாதை குழந்தை. அதனால தயவு செய்து நம்ம ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிற்கிறது, நம்ம நம்முடைய குழந்தை அனாதை கூட சொல்லி விரோதம் அர்த்தம். ஒரு குழந்தை கூட பெற்றுக்கணும், அப்பதான் அடுத்த உறவு இருக்கு. உறவுகளே போட மாட்டேங்கிறான். நீங்க அனாதை அப்படின்னா அது நாளைக்கு என்ன உறவு இருக்கும்? சிக்கனத்துக்காக இன்னைக்கு ஸ்கூல் பீஸ் அதிகமாக போச்சு, இந்த பீஸ் அதிகமாக போச்சு, இருக்க குழந்தைய படிக்க வைக்கணும்ல, அதுக்காக ஒரு குழந்தை அனாதை இருக்கீங்களா? நம்ம குழந்தைய அனாதை இருக்கக்கூடா, 2 குழந்தை இது இன்னைக்கு தெரியாது, பெரிய ஆபத்து இருக்கு. நம்முடைய சந்ததியெல்லாம் பின்னாடி அனாதை. இது என்ன உறவுகளை பற்றி சொல்ல படங்கிறதுனால உறவுடைய ஆர்வம் சொல்லி ஆகும். இப்போ சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம், இங்க சின்ன படம் பெரிய படமே இல்லை சார். வெற்றி அடைந்த படம், வெற்றி அடையாத படம், அதுதான் மக்களுக்கு பிடித்த படம், மக்களுக்கு நிராகரித்த படம், அவ்வளவுதான். சின்ன படம் பெரிய படம், ஒரு ஊர்ல பெரிய மனுஷன் இருப்பான், ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டான், ஒத்தியாக கொடுக்க மாட்டான். ஆனா அது ஊர்ல ரொம்ப ஏழ்மையா ஒருத்தர் இருப்பான், அவங்க வீட்டுல அக்கா சாப்பாடு போடுவான், இந்த யாசை பிரியாது, அவன் தான். எந்த பெரிய படம் அது மக்களுக்கு பிடிக்கலன்னா அது வேலைக்கு. சின்ன படம் வருது மக்களுக்கு பிடிந்தா அது பெரிய படம். ஆனால் மக்களுக்கு பிடிச்ச படமா இருக்கணும். இன்னொன்று, மக்கள் இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா தான் அது தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே நல்லது. இந்த வீராய் படத்தை அந்த மீடியாக்கள் ஒன்றே
ஒரு படம் சரியா ஓடலை வெளியேற போச்சுன்னா நீங்கள் ஆளை வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரை துப்புறாங்க, கேலி கிண்டல் நையாண்டி. அப்போ ஒரு படம் தோல்வி அடையும் போது அதுக்கு கொடுக்குற அதை அவமானப்படுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு படம் வெற்றி அடையும் போது கொடுக்க மாட்டேங்கிறோம். அதையும் பண்ணுங்க, அதான் கரெக்ட். நீங்க ஓடா படத்துக்கு போல பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்க அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினீங்கன்னா அதாங்க ஆரோக்கியமா இருக்கும். பழையது ஒரு சின்ன படம் நல்லா ஓடிச்சுன்னா அது கொண்டாடுங்க. மீடியாக்கள் வந்து ஒரு சரியான விமர்சனமா இருக்கு. நசரா இந்த இடையில இந்த கமெண்ட்ஸ் அவங்க ஒரு ரோல் பண்றது இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம், அதை தூக்கி நிறுத்துவோம். அதை தூக்கி நிறுத்தும் போது நம்ம திரை உலகಕ್ಕೆ நல்ல விஷயமா நடக்கும், சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.